தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 7/2/2015 சனிக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கின்றது. இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. எனவே ஆன்மீக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். வீட்டு பூஜை அறை இருக்கிறதே, அந்த பூஜை அறையிலே சகல தெய்வங்களையும் சிலர் வைத்திருப்பார்கள். எல்லா தெய்வங்களையும் வச்சுக்கலாம். ஆனால் அந்த தெய்வங்கள் அவருடைய வாகனத்தோடு இருந்து வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு என்னென்ன உடைமைகள் இருக்கிறதோ வச்சுக்கணும். இப்போ முருகப்பெருமான் வச்சுக்கிறோம், வள்ளி தெய்வானையோடு இருக்கணும், துணைவியரோடு இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இல்லறம் நலரமாக இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி ராஜ அலங்கார படம் வைத்து கொள்ளலாம். விநாயகருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மூஞ்சூறு வாகனம், பெருச்சாளின்னு சொல்லுவான், மூஞ்சூறுன்னு சொல்லுவான். விநாயகருக்கு வாகனம் மூஞ்சூறு வாகனம். சிவபெருமான் என்று சொன்னால் ரிஷப வாகனம், காளை வாகனத்திலே ரிஷபத்திலே இருப்பார். முருகனுக்கு மயில் வாகனம், மயில் மீது முருகன் காட்சி தருவார். அதே போல் பிரம்மாவுக்கு என்று எடுத்துக்கொண்டால் அன்ன வாகனத்திலே பிரம்மா இருப்பார். பைரவருக்கு நாய்க்குட்டி வாகனம், அந்த வாகனத்திலே தான் பைரவர் இருப்பார். அதே போல் ஐயப்பனுக்கு என்ன வாகனம் என்று சொன்னால் புலி வாகனம், அதிலே தான் ஐயப்பன் வீற்றிருப்பார். திருமால் என்று எடுத்துக்கொண்டால் கருட வாகனம், கருட வாகனத்திலே திருமால் ஸ்ரீதேவி பூதேவியோடு பறந்து வருகிற ஒரு படத்தை பார்த்திருப்பீர்கள். பார்வதி என்று எடுத்துக்கொண்டால் அது அன்ன வாகனத்திலே இருக்கும். சண்டிகேஸ்வரர் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு குதிரை வாகனம் கொடுத்திருப்பார்கள். சனீஸ்வரர் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு காக்கை வாகனம் இருக்கும். அதே போல் ஐயனார் என்று எடுத்துக்கொண்டால் யானை வாகனம் இருக்கும். குருவுக்கும் வாகனம் யானை. அதே போல் துர்க்கை என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு சிங்கம் இருக்கும். இப்படி நவகிரகங்களுக்கும் வாகனங்கள் உண்டு, தெய்வங்களுக்கும் வாகனங்கள் உண்டு. வாகனங்களோடு நாம் வைத்துக்கொண்டால் அவைகள் வருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்வார்கள். பொதுவாக இப்போ ஒருத்தர் ஒரு வசதியானவர், அவர் போகணும், எங்கேயாவது வெளியில் போகணும், ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா உடனே கார் எடுக்க சொல்லுவார். பக்கத்தில் வாகனம் இருக்கும், உடனே டிரைவரை கூப்பிட்டு கார் எடுக்க சொல்லி அதில் அமர்ந்து வருகிற பொழுது அவர் துரிதமாக வந்து விடுவார். நாம் நடந்து வருவதை காட்டிலும் பறந்து வந்தாலோ அல்லது துரிதமாக வர வேண்டும் என்றால் நமக்கென்று ஒரு வாகனம் வேண்டும். அதற்காகத்தான் முருகனை கும்பிடுகிற பொழுது முருகானு கூப்பிட்டு உடனே ஓடியார் வரான். அதுதான் மயில் வாகனம் அதற்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வாகனங்கள் உண்டு. அப்படி வாகனத்தோடு கூடிய தெய்வங்களாக நாம் அந்த படங்களை இல்லத்திலே வைத்து வழிபடுவது மிகுந்த பலன் தரும். ரெண்டாவது, இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சதுர்த்தி அப்படின்னா 4வது திதி. சதுரம்னா 4 திசைகளிலும் 4 பக்கத்திலும் கோடு பூர்த்தியானால் அதற்கு பெயர் சதுரம்னு அர்த்தம். பூர்த்தியாகாமல் இருப்பது, இப்போ முக்கோணம் போடுறான், 3 பக்கங்களில் கோடு இருக்கும், 2 பக்கம் கோடு போட்டால் அப்படி எல் மாதிரி இருக்கும். ஆனால் 4 பக்கமும் கோடு பூர்த்தியானால் தான் சதுரம் என்று சொல்கின்றோம். வாழ்க்கை பூர்த்தியாகணும் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் விரதம் இருக்க வேண்டும். சங்கடங்கள் தீர சங்கடகர சதுர்த்தி விரதம். இன்றைக்கு ஆன்மீக பெருமானை நினைத்து அவருக்கு அப்பம், மோதகம், கொழுக்கட்டையெல்லாம் அவிச்சு வச்சு வீட்டிலே வச்சு கும்பிடலாம். ஆனைமுகனை பார்க்காமல் இருக்க முடியுமா, அவன் அருளில்லாமல் வாழ்க்கையினை நடத்த முடியுமா அப்படின்னு ஒரு பாடல். பொதுவாக ஆனைமுகனுக்கு அந்த பிள்ளையார் சொல்லி போட்டால் நமக்கு பெருமை கிடைக்கும். பிள்ளையார் சொல்லி போட்டு எந்த காரியமும் தொடங்க வேண்டும் என்று சொல்வார்கள். அது மாதிரி இன்றைக்கு இந்த சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தியாக வருவதனாலே வாழ்க்கையில் சங்கடமில்லாதவர்களே கிடையாது. எல்லோருக்கும் ஒரு கவலையாவது இருக்கும். பிள்ளைகளால் தொல்லை வரலாம், தொழிலாளை பிரச்சனை வரலாம், இருக்கும் இடத்தில் நட்பாலை பகை வந்து விடலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வடிகால் என்று எடுத்துக்கொண்டால் இந்த சதுர்த்தி விரதம் தான் நல்ல சந்தோஷத்தை கொடுக்குமாம். இன்றைக்கு விரதம் இருப்பது, நாம் விரதம் இருந்து யாரேனும் ஒருவருக்கு அன்னதானம் செய்வது மேலும் சிறந்தது. விநாயகப் பெருமானுக்குரிய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இயலாதவர்கள் இல்லத்தில் இருந்தபடியே அவருக்குரிய நைவேத்தியத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கூடுதலாக கிடைக்கும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். வெளியூர் பயணங்களை இன்றைக்கு நீங்கள் தவிர்ப்பது தான் நல்லது. 8லே சனி இருக்கின்றார், 12லே கேது இருப்பதால் பயணங்களால் சில தொல்லைகள் வரலாம். எனவே நீங்கள் பயணங்களை யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளில் காலை நேரத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது, ஆனால் மாலை நேரத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். மருத்துவ செலவு உண்டு. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் உங்களிடமே மீண்டும் வந்து சேரப்போகின்றது. ரிஷபராசி நேயர்களே, நன்மைகள் நடைபெறும் நாள். நாடாளும் நபர்களால் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். தொழிலிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் லாபங்கள் கிடைக்கலாம். 3ஆம் இடத்திலே சகோதர ஸ்தானாதிபதியாக விளங்குகின்ற சந்திரன் 4லே இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மதியத்திற்கு மேல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள். மனவாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும்.
மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். வீடு விற்க வாங்க எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவின் உச்ச ஆதிக்கத்தால் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொகை கேட்ட இடத்திலிருந்து வந்து சேரும். 7ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் உஷ்ணாதிக்க நோய்களுக்கு ஒரு சிலர் ஆட்பட நேரிடலாம். மருத்துவ செலவு மாலை நேரத்தில் உண்டு. சிம்மராசி நேயர்களே, நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். செல்வாக்கு மேலோங்கும் என்றாலும் பயணங்களால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். தாய்வழி ஆதரவு குறையும். பெற்றோர் நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். அரசியல் பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு வீண் பலிகளுக்கு ஆளாக நேரிடலாம். 2 இருப்பதால் வரவு போதுமானதாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழும் நாள். இன்றைக்கு அதிக விரயம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். பஞ்சாயத்துக்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்காது. பாதியில் இந்த பணி மீதியும் தொடர இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். சிக்கனத்தை நீங்கள் கடைபிடித்து சிறப்புகளை காண வேண்டிய நாளாக இந்த நாளை கருதலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவப் போகின்றார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். சிந்தித்து செய்த காரியங்களில் சிறப்படைவீர்கள். திருமண முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாகவே லாபம் கிடைக்கும். இன்றைக்கு 7 சனியோடு சனிக்கிழமையாகவும் இருப்பதால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சந்தோஷங்களை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர் வருகையால் உள்ளம் மகிழும் நாள். ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவி செய்வார்களா என்பது சந்தேகம்தான். 12 சனி பவனி வருவதால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடலாம். நூதன பொருள் சேர்க்கை உண்டு. விலையுந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும். மாலை நேரத்தில் ஒரு மங்கள தகவல் வந்து சேரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். உதவிக்கரம் நீட்டுவதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுமா என்பது சந்தேகம்தான். வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் விழிப்புணர்ச்சி தேவை. இல்லையில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். தெய்வ வழிபாடுகளால் தான் நீங்கள் இன்றைக்கு திருப்தி காண இயலும். விரயங்கள் கூடும் என்று விழிப்புணர்ச்சி அதிகமாகவே உங்களுக்கு தேவை. சனிக்கிழமை என்பதால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சந்தோஷங்களை வரவழைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். காரிய வெற்றிக்கு கடவுள் வழிபாடுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். 8 இருப்பதால் இனத்தார் பகை உங்களுக்கு உருவாகலாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். பயணங்களை மாற்றி அமைப்பீர்கள். தொழிலில் இன்றைக்கு தொய்வு ஏற்படலாம். மாற்று கருத்துரையோரின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். பெண்வழி பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். எனவே இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள அமைதியை கடைப்பிடியுங்கள். அனுசரித்து செல்லுங்கள். சனி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயர்கின்ற நாள். பதவிக்காக நீங்கள் போட்டியிட்டால் அதில் வெற்றி கிடைக்கும். பாராட்டும் புகழும் கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகள் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.